ஜாதியை ஒழிக்கணும். அது சும்மா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஈவேரான்னு ஒரு ஆள் பிறக்காம எல்லாம் சுதந்திரம் அடைஞ்சோடனே அந்த ஆள் செத்து போயிருந்தாருன்னா இவ்வளவு நாளைக்குள்ள நிறைய இடங்கள்ல ஜாதி இல்லாம இருந்திருக்கும். இல்ல திருமாவளவன் ஒரு ஆள் உருவாகாம இருந்திருந்தாலே நிறைய இடத்துல வந்து இந்த பூசல்கள் எல்லாம் இல்லாம போயிருக்கும். அவர் இறந்து அதை புதைச்ச அந்த இது கூட வடு கூட மாறல, இல்லை காயல. அதுக்கடையில் இவங்க காங்கிரஸ்ல போய் கூட்டணி வச்சாங்களா? இது என்ன முடத்தெங்குங்க போறீங்களா, இல்லை அரசியல் இதுக்கு வேற ஏதாவது பேர் வைக்க போறீங்களா? திமுக தான் பண்ணிச்சுது. இங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸுக்கு அந்த மாதிரி இடஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. அங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. இவர் என்னத்தை சமூக நீதியை காக்க போறாரு? இவர் எப்படி இந்த பட்டியலிடத்தை பற்றி அதுக்கு பாதுகாவலர்னு இந்த ஆள் சொல்லிட்டு அழைக்கிறார். பாதுகாவலர்னு சொன்னால் நீ அதெல்லாம் பிராமணன்னு இதுக்கு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. வச்சா அவர் வந்து அந்த சமுதாயம் வந்து நீங்கள் அப்போ எஸ்சிக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ரமேஷனா குற்றம் சொல்லலை சார், அவர் இப்போ தான் வந்திருக்கு. அவருக்கு வழி விடுங்க. ஒரு பிராமணனுக்கு ஒருத்தன் வாய்ப்பு கொடுத்துருக்கான், நீங்கள் கொடுக்கல. பிஜேபியில் 27 பேரில் எத்தனை பேரை பிராமணன் இப்போ வாய்ப்பு கொடுத்தீங்க? அதை சொல்லுங்கள். நேரடியாக நம்ம சுய பரிசோதனை பண்ணணும். சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரமே வேண்டாம். நீ வெள்ளைக்காரனே நீ எங்க இந்தியா முழுக்க சுதந்திரம் கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்லை தமிழகத்தை சென்னை மாகாணத்தை மட்டுமாவது நீ வந்து லண்டன்லேருந்து ஆட்சி செய்யணும்னு சொன்ன ஆக சிறந்த வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை இவர். அவரை எப்படி நீங்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் அரசியல் விமர்சகர் நம்ம சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இளையபாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ ஆர் ராசா அவர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்களோட வந்து என்னால் பொங்க முடியலடா நீங்களாவது பொங்குங்கன்ற மாதிரி பொங்க விட்டுருக்காரு. ஆர் ராசா அவர்கள் ஏன் சார் அந்த அளவுக்கு பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு தன்னோட வன்மத்தை கக்கியிருக்காரு? ஏன் IUML VCக்கெல்லாம் வளர்றத பிடிக்கலையா என்ன ஆர் ராசா அவர்களுக்கு? வந்து மொட்டையை சொன்னால் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து என்ன விஷயம்னு தெரியாது. எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. விஷயம் என்ன? ட்வீட் போட்டார் ஆராசா. இன்னைக்கு திடீர்னு ட்வீட் போட்டார். எதனால் போட்டார்? இந்த விசிகா, அதாவது திருமாவளவன், அப்புறம் வந்து அந்த நாட்டை நம்ம நாட்டை துண்டாடிச்சுல ஒரு கட்சி முஸ்லீம் லீக். முகமது அலி ஜின்னானி ஒருத்தன் இந்த நாட்டை கூறு போடுறதுக்கு முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சியை உருவாக்கி பாகிஸ்தான் ஒரு நாட்டை பிச்சுட்டு போனார். அவர் பிச்சுட்டு போன பிறகு அதில் இருந்து ஒரு எச்சம், அதில் ஒரு வால் அப்படியே புதுசாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அங்கேயும் பாருங்கள் இந்தியன் யூனியன், நாட்டை இன்னொருக்க நாங்கள் துண்டு போட போகிறோங்கிறத சிம்பாலிக்காக அங்கே வச்சுருப்பாங்க. பேர்லேயே வச்சுட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து கேரளாவில் கொஞ்சம் நிற்கிது. அது கேரளாவில் 5 அமைச்சர்கள் இருக்காங்க இப்போ. அதுக்கு கேரளாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் அது வியாபாரமாகலை. அதனால தான் SDPIன்னு ஒன்றை உருவாக்கி PFIன்னு ஒன்றை கொண்டு வந்து அதுக்கு உள்ள அரசியல் முகமாக SDPI கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து இதுவும் வந்து எல்லாமே திமுக கூட்டணியில் இருந்துச்சு. காங்கிரஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க, இருந்து எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே நேரே விசில் பக்கம் ஓடி போயிட்டாங்க, இல்லை விஜய் பக்கம் ஓடி போயிட்டாங்க. அது போனதுனால அந்த வைத்தறிச்சலில் இவர் வந்து ஆராசா அந்த பதவிகளெல்லாம் போட்டுட்ருக்காரு. அதில் முக்கியமாக வந்து 2 விஷயத்தை அவருடைய ட்வீட்டில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கும் கொஞ்சம் நல்லா சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது முன் ஏற தரப்பட்ட ஏணியும், முன் ஏறன்னா மேலே ஏற, தரப்பட்ட ஏணின்னா என்னது? முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சிம்பல். மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும், மூட சாதியை அப்படின்னா ஜாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் நொறுக்குக்கு வந்த கட்சி தான் வந்து சிறுத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை சொல்கிறாரு. வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால், வெறும் சாதாரண, அதாவது இந்த மாதிரி ஜாதி இதெல்லாம் ஒழிக்க வந்த இது ஜாதி எத்தனை ஜாதியை ஒழிச்சிருக்காரு திருமாவளவன்? இல்லை, எனக்கு புரியல. அது ஜாதியை ஒழிக்கணும். அது சும்மா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஈவேரான்னு ஒரு ஆள் பிறக்காம எல்லாம் சுதந்திரம் அடைஞ்சோடனே அந்த ஆள் செத்து போயிருந்தாருன்னா இவ்வளோ நாளைக்குள்ள நிறைய இடங்கள்ல ஜாதி இல்லாமல் இருந்திருக்கும். இல்லை திருமாவளவன் ஒரு ஆள் உருவாகாமல் இருந்திருந்தாலே நிறைய இடத்துல வந்து இந்த பூசல்களெல்லாம் இல்லாமல் போயிருக்கும். அப்படி இருந்த சூழ்நிலை இவங்க ஜாதி வெறியை தூண்டி விட்டதே இந்த கோஷ்டிகள் தான். இவங்க ஜாதி ஒழிச்சாங்களா? குறிப்பாக அந்த SC ஷெட்யூல் காஸ்ட்னு சொன்னாங்கன்னா பட்டியல் இனம், அதுக்குள்ளால எல்லாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்களா? ஆமாம், ஆமாங்கிறியே. இல்லை, பட்டியல் இனம்னு இருக்குல்ல, அதுக்குள்ளால தான் டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சருடைய ஜாதியும் வருது, பா ரஞ்சித்துடைய ஜாதியும் வருது. பா ரஞ்சித்து என்னை பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்தில் கிடையாது. அது வந்து BC. மதம் மாதிரி போன பிறகு எப்படி சார் பட்டியல் இனத்தில் இருக்க முடியும்? இந்துவாக இருந்தால் தான் இருக்க முடியும். அதனால் இந்து வரக்கூடிய ஆராசாவும் BC தான். அது தனி தொகுதியில் போய் போட்டிட்டதே போய் ஃப்ராடு தானே. இது ஒரு 420, இது ஊருக்கு பாடம் நடத்துது. சரி, நடத்துது. இது இப்போ விஷயத்துக்காங்க இவங்க வந்து பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய இதில் இவங்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. மாரி செல்வராஜ் பல்லர் சமுதாயம், பா ரஞ்சித் வந்து இவங்கெல்லாம் கிறிஸ்டினா மதம் மாறிட்டாங்க. பா ரஞ்சித் அப்பட்டமாக கிறிஸ்தவன் ஒத்துக்கிட்டாரு. அப்போவே BC போயிட்டாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? பா ரஞ்சித்தும்
மாரி செல்வராஜும் பொண்ணு கொடுத்து 2 பேரும் அவங்க குடும்பத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? 2 பேரும் வசதியாக தான் இருக்காங்க. பாசிபிளே கிடையாது. அப்போ பிறகு பிறகு எங்கே ஜாதியை ஒழிச்சிங்க நீங்கள் 2 பேருமே உங்களுக்குள்ள கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அமீரை வந்து மீனாட்சிபுரத்தில் மதம் மாறி வந்த அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு இவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க வேண்டியது தானே? அப்புறம் எங்கே ஜாதியை ஒழிச்சிங்க? மதம் மாறி கிறிஸ்தவ மதத்துக்கு போனவங்களும் இதே லெவலில் தான் வாழ்கிறாங்க. இங்கே இப்படி தான் வாழ்கிறாங்க. சரி இருக்கட்டு, நம்ம விஷயத்துக்கு வாங்க. ஆராசா மேட்டுக்கு வரும். முட்டு கொடுக்கும் என்ன விசில் சத்தத்துக்கு ஒரு சின்ன சத்தம், ஏதோ ஒரு எச்சி சோறு போடுறாங்க, அதனால இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படி தான் எடுக்க வேண்டியிருக்கு. பூ முடித்தவனை புறந்தள்ளி, ஏது பூ முடித்தவன் தாலி கட்டினவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. யாரை சொல்கிறார் இவர்? கல்யாணம் பண்ணி யாரையும் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் நீ யாரு கூட வேணாலும் சுற்றிட்டு தெரியும். அதானே அதுக்கு அர்த்தம். எனக்கு அப்படி தான் இது புரிஞ்சுது. பூ பிடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கு, இப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ராசா. இது முழுக்க முழுக்க அந்த நம்ம ஏற்கனவே பேசினே தான். அந்த முஸ்லீம் லீக் கட்சியும் அப்புறம் வந்து காங்கிரஸையும் சேர்த்து 3 பேரையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஆனால் குறியீடு மூலமாக இவங்க 2 பேரையும் சொல்லியிருக்கிறதுனால நம்ம அதை 2ஐயும் எடுத்துக்குவோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இவருக்கு இன்றைக்கி என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா, இவரை மாதிரியே கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி போன வன்னியரசு, இவரை மாதிரியே தனி தொகுதியில் இந்துக்களுக்கான தொகுதியில் நின்று திண்டிவனம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று வந்த ஆள் அவர். இவர் ஒரு 420னா அதுவும் ஒரு 420 தான். அது இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றுட்டு அது இவரால் ஜீரணிக்க முடியலை. அதனால தான் அவர் வந்து வன்னியரசு ஒருத்தன் நம்ம எம்பியாக இருக்கோம், அவன் அமைச்சர் ஆகிட்டான், நம்ம இப்போ அவனுக்கு சல்யூட் போடக்கூடிய இடத்துக்கு இருக்கேங்கும்போது ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்து இவங்களுடைய சரி அடுத்த பாயிண்ட் வரும். என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு. தென்னை மரம் வேலியை தாண்டி வளைந்து அடுத்த இதில் போய் நின்று அங்கே வந்து அது வந்து அடுத்தவன் வந்து அதை இளநியை படிச்சுட்டு போகிறான்னா அதுக்கு முடத்தங்கு. முடம் இங்கே அதாவது மறைஞ்சி தாவி அடுத்த வேலியை தாண்டி அங்கே போனதுக்கு வந்து இப்படி ஒரு முடத்தங்கு இருக்குது. அரசியல் என்ன பெயர் சூட்டலாம்? 2004 வரைக்கும் திமுக வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த ஆட்சி நிறைவேறது வரைக்கும் முரசொலி மாறன் செயல்படாத ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார். உடல்நிலை சரியில்லை, வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு அரசாங்கம் சன் டிவியில் இல்லாத பணமா? சன் குரூப்பில் பெத்த பையனே அப்பனுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டேங்கிறான், அரசாங்க பணத்தில் கொண்டு போங்கன்னு சொல்கிறான். அதுக்காக வேண்டி இலாகா இல்லாத ஒரு அமைச்சரை வச்சு அவரை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் மருத்துவம்லாம் பார்த்து மேக்சிமம் எவ்வளோ செலவு பண்ணணுமோ அதெல்லாம் மத்திய அரசு நம்ம என்னுடைய வரி பணத்திலேருந்து செலவு செய்து கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து அதை புதைச்ச அந்த இது கூட படு கூட மாறலை, இல்லை காயலை. அதுக்கடையில் இவங்க காங்கிரஸில் போய் கூட்டணி வச்சாங்களா இல்லையா? இதை என்ன முடத்தெங்குங்க போறீங்களா, இல்லை அரசியல் இதுக்கு வேற ஏதாவது பேர் வைக்க போறீங்களா? திமுக தான் பண்ணிச்சுது. அப்படி தானே இருந்தீங்க, அது கூடவே இருந்தீங்க, எல்லாம் பண்ணினீங்க. அடுத்த சூழ்நிலை கொஞ்சம் மாறுது, காங்கிரஸ் பக்கத்தில் லேசாக காற்று வீசுகிற மாதிரி உணர்றீங்க, லைட்டாக அரசல் புரசல் உங்களுக்கு தெரிய வருது. வந்தோடனே ஓடி போனீங்களா இல்லையா? பிறகு நீங்கள் அவங்கள போய் குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்கள குற்றம் சொன்னால் முதல் உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. நீங்களும் அதே ட்ராக்கில் தானே வண்டியை ஓடிட்டு நடந்தீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க இலங்கையில் ஈழத்தமிழர்களை கொண்டு குவிச்சதுக்கு துணை போனதே நீங்கள் தானே. நீங்கள் அன்னைக்கு மட்டும் நான் அந்த எல்லாத்துக்கிட்டையும் வந்து ராஜினாமா லெட்டரை வாங்கி கருணாநிதி எங்கள் அறிவாலயத்தில் வச்சுக்கிட்டாரு. நீங்கள் அதை ஜனாதிபதிகிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே அந்த மக்களே அதை காப்பாற்றிருக்கலாம்ல. அதுக்கு நீங்களும் தானே துணை போனீங்க. அப்புறம் நேராக போய் பரிசில் வாங்கிட்டு தெரிஞ்சிங்க. அங்கே போய் ராஜபக்சே கிட்ட, அன்றைய அதிபர், இலங்கை அதிபர்கிட்ட போய் கனிமொழியும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் டிஆர் பாலு எல்லாரும் தான் போனீங்க. போய் எனக்கு கொடுங்கலாம் முண்டி அடித்து ஓடி போய் வாங்கினீங்க. உங்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பாடம் நடத்துறீங்க, தர்ம நியாயம் பேசுகிறீங்க. நீங்கள் கேலி கூத்தானது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுக்கு இப்போ வந்து சரிவு காலம், அழிவு காலம். கரெக்டாக காங்கிரஸ் வந்து கணிச்சிட்டா. காங்கிரஸ் அது ஒரு எத்துவழி கட்சி தான், அது ஒன்றும் வந்து தர்ம நியாயம்லாம் அவங்ககிட்டையும் கிடையாது. அவங்க பார்த்தாங்க இவங்கள மாதிரியே அவங்களும் வந்து எங்கே உங்களுக்கு வந்து நல்லது இருக்குன்னு பார்த்தாங்க. தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தாங்க, வெற்றி பெற்ற உடனே இப்போ வந்து பார்த்தாங்க என்ன திமுக கூட்டணியில் இருந்து நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சி வந்து ஜோசப் விஜய் வந்துட்டார். இயற்கையான கூட்டணி, நீங்களும் கிறிஸ்தவன் நாங்களும் கிறிஸ்தவங்க, நாங்கள் இத்தாலி கிறிஸ்தவங்க, நீங்கள் வந்து தமிழக கிறிஸ்தவங்க, இந்திய கிறிஸ்தவங்க, நமக்குள்ளால ஒரு உறவை வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கரெக்டாக க்ளீனாக வந்து இங்கே டைப் பண்ணிட்டாங்க. முதல் ஆள் பாஸ்ட்லேயே சொல்லிட்டாங்களே 5 இப்போ ஒரு 15-20 சீட்டும் இல்லை, வெறும் 5 சீட்டு, அது 10வும் சரி. ஆனாலும் அதை தானே இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. வாண்டடா ஒருத்தன் வந்து ஒரு 25 எம்எல்ஏ இருக்குன்னு சொல்லி அதிமுக 2 உடச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. கை குலுக்கிறீங்க, முத்தமில்லாம் அந்த மாதிரி லீமர் ஹவுஸ் கொடுத்துட்டு போச்சுது. இன்னைக்கு வரைக்கும் அவன் மந்திரி சபையில் இடம் கொடுக்கலையே அவங்களுக்கு.
எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு இது போதும். ஏன்னா எங்கள் மத வெறி அந்த அளவுக்கு எங்களை ஆட்டி படைக்குது. அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது இருக்குது. காங்கிரஸ் ஏற்கனவே இவங்களை விட்டுட்டு போயிட்டு, காங்கிரஸ் அங்கே போனனால இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா நின்னா தான் திமுக அது கிறிஸ்தவ ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் இவங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால வரலாறு அப்படி தான். எப்போல்லாம் இவங்க ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்களோ அந்த மக்கள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. அப்போ சர்ச்சில் சொல்ல மாட்டாங்க, மசூதிலையும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் திமுகவை போடுங்க இல்லை காங்கிரஸ் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு பேசாமல் விட்டுருவாங்க. விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் போடும்போது ஓட்டு ரெண்டாக செதறி போயிடும். இந்த 2 பேருமே நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. உடனே இப்போ அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சதுலேருந்து 2 பேருக்கும் இது ஓட்டு கிடைச்சிது. இப்போ ஏற்கனவே என்ன ஆகி போச்சுதுன்னா, விஜய் ஒருத்தர் வந்தவுடனே நான் அதை விட அக்குமார் கிறிஸ்தவன், அவர் வந்து கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு தான் தெரிவார். ஸ்டாலின் உதயநிதி வந்து நான் ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லுவார். நான் அப்படி இல்லை, நான் ஜெபம் பண்ணக்கூடிய ஆள், அதை பைபிளை தூக்கிட்டு தெரியக்கூடிய ஆள். அதனால் நான் தான் வந்து உண்மையான கிறிஸ்தவன், எனக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு இவர் களத்துக்கு வந்துட்டார். ஆனாலும் ஓட்டு போடலை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் விழுந்துச்சு இவருக்கு. பாக்கி எல்லாமே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் விழுந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் உதாரணத்துக்கு 6 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்குது, அங்கே சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 5 இடத்துலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. இன்னைக்கு காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 3 எம்எல்ஏக்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவங்க போட்ட பிச்சை. அதான் உண்மை. சரி, அப்படி இவ்வளோ திமுக வச்சுதான் வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் எப்படி சார் இந்த அளவுக்கு முதுகுல குத்திட்டு அடுத்து அங்கே போய் அதே மாதிரி விஸ்வநாதன் மதுரை மேலூரில் போய் நின்று காங்கிரஸில் வந்து வெற்றி பெற்றார். அவர் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பதவியேற்றிருக்காரு காங்கிரஸ்லேருந்து. அவர் வெறும் 1058 ஓட்டில் தான் வெற்றி பெற்றிருக்காரு வித்தியாசம். 50 வருஷம் கழிச்சு இப்போதான் அமைச்சரவையில். ஆனால் அதில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், அவர் வந்து பட்டியலினம். அந்த பட்டியலினத்தை அவர் போட்டியிட்டது பொது தொகுதி. அது நம்ம அவரை பாராட்டலாம். அவரை அந்த இடத்துல நான் பாராட்டேன். அது வந்து அவங்க என்னதோ மேலிடத்துலேருந்து சொன்னாங்க, அதனால அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதுலேயும் காங்கிரஸுக்குள்ளே சண்டை போட்டாங்க. அவரை எப்படி நீங்கள் பொது தொகுதியில் விடுறீங்க, அதெல்லாம் அது மதுரை ஏரியாவில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றார். திமுக எல்லாமே எப்படி வெற்றி பெற முடியும்? மதுரை ஏரியாவில் திமுக இல்லாமல் காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற முடியும்? கன்னியாகுமரியில் கிறிஸ்தவங்க இல்லாமல் திமுக காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற முடியும்? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க அப்படி தான் இருந்துச்சு. தூத்துக்குடியில் மட்டும்தான் அந்த மறை மாவட்ட பிஷப் இருக்கார்ல, ஆர்ச் பிஷப், அவர் பிள்ளை பேர்லேயே பிள்ளையை வச்சுட்டு இருக்கார் அவர். அதனால வெள்ளாளர் இன்னமும் அவர் பிள்ளையை தான் வச்சுருக்கார். ஆனால் அவர் வந்து பேர் ஆயர். அதனால அவர் வந்து அங்கே சர்ச்சில் சொல்லலை, நீங்கள் வந்து கீதா ஜீவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவர் சொல்லலை. சைலண்ட் ஆகிட்டார். அது சைலண்ட் ஆனாங்கன்னா அது வந்து ஜோசப் விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சு போய் அங்கே ஸ்ரீநாத் வந்து வெற்றி பெற்றார். கீதா ஜீவன் தோற்று போயிட்டாங்க தூத்துக்குடியில். மதுரையில் திருச்சி கிழக்கில் வந்து விஜயே போட்டிக்கிட்டதுனால இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆகி போச்சுது. இருந்தாலும் அவங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் விஜய்க்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா இடமும் விஜய்க்கு ஓட்டு விழுந்துருக்கு. உள்ளலாம் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்துலையும் விஜய்க்கு ஓட்டு விழாமல் வந்து 2வது இடத்துக்கு வர முடியாது. அது விஜய்க்கு உள்ள ஓட்டில் அதிகமான ஓட்டு இந்துக்கார ஓட்டு. அதான் முக்கியமானது. பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் 3வது இடம். 5 இடத்துல 5 தொகுதியில் போட்டிட்டுச்சு. 5லேயுமே 3வது இடம். அப்படி வரக்கூடியது கிடையாது. அது பாஜக மேலே உள்ள தப்பு, நிர்வாகிகள் மேலே உள்ள தப்பு. அண்ணாமலையை புறக்கணிச்சதுனால வந்த வினை. அதனால அங்கே இப்படி வந்துச்சு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸுக்கு வந்து எங்கே வந்து இப்போ காற்று இந்த பக்கம் விஜய் பக்கம் வீசின உடனே நிறைய எல்லாரும் விஜய் பக்கம் அவங்க அணியை வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் டைப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளாவும் அவங்களுக்கு முக்கியம். ஆட்சியை பிடிச்சிட்டாங்க கேரளாவில். அப்போ அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இங்கே டைப் பண்ணிக்கிட்டாங்க. வரக்கூடிய தேர்தலில் தென் மாநிலங்களில் அவங்க அதிகமான எம்பியை உருவாக்கணுங்க முயற்சியில் கரெக்டாக அவங்க பிள்ளையை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவிலையும் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் நிறைய உண்டு. இனிமேல் ரசிகர்களை வச்சு வியாபாரம் ஆகுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் விஜயை வச்சு அங்கே ஏதாவது பொதுக்கூட்டங்களில் கலக்க வச்சுக்கலாம், தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற பேரில் வச்சுக்கலாம். அப்படி பரஸ்பரம் அவங்க அதை எதிர்பார்த்து அவங்களுடைய இதை அவங்க பண்ணிட்டாங்க. திமுக என்ன ஆகுது? யாரு கூட கூட்டணி வைப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி கூடயும் கூட்டணி வைக்க முடியல. அதை வச்சு ஆட்சி பிடிக்க விடலான்னு ஒரு ட்ரை பண்ணாங்க. அதுவும் வந்து சொதப்பிட்டு போயிட்டு அதுவும் இல்லாமல் போச்சுது. யாரு கூட தான் பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்கணும். அது பிஜேபி ஒத்துக்கணும். பிஜேபி கூட்டணி வச்சுன்னா அதோட இனிமேல் பிஜேபி மறந்துடணும். தமிழ்நாட்டில் திமுக கூட கூட்டணி வச்சிங்கன்னா அதோட நீங்கள் திமுக சித்தாந்த ரீதியாக அவன் இந்து மத கோவில்கள் வழிபாடு எல்லாத்தையும் நாசம் பண்ணி தான் இவ்வளோ வருஷமாக பண்ணாங்கிறது தான் உண்மை. இப்போ கூட கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கோயில் நகைகளெல்லாம் ஊருக்கி அவ்வளவு வேலை. திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு உத்தரவு போட்ட பிறகுமே தீபத்துக்கு அனுமதிக்காத ஒரு கவர்மெண்ட் இவங்க கூட போய் நீங்கள் வந்து நாங்கள் கூட்டணி வைக்க போகிறேன்னு கிளம்புனீங்கன்னா சரி ஓகே முடிச்சுட்டு போயிருங்க. ஓகே சார், அந்த அரசு அந்த மாதிரி இருந்தது இந்துக்களுக்கு எதிராக. இப்போ இந்த அரசு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இந்துக்களுக்கு எதிராக? இந்த அரசை வந்து இப்போதைக்கு வந்து நம்ம சில விஷயங்களில் பாராட்டலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றை பதவியேற்ற அந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த இவங்களுடைய மந்திரி சபையில் பிராமின். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து வெங்கட்ரமணன்,
நம்ம மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணன், அவர் வந்து பொது வழங்கல் துறை இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் அவர் ஒரிஜினலாக அவர் கல்வி அமைச்சராக வர மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அந்த கல்வி அமைச்சராக வரக்கூடாது, அவரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்த்து அவருக்கு பிறகு துறையை மாற்றினாங்க. அடுத்து 2வது கட்டமாக வந்து ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்ற ரமேஷ், அவர் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சராக அவர் வந்து வந்திருக்கார். இது வந்து உண்மையிலேயே ஒரு பிராமணனுக்கு இந்து அறநிலைத்துறை கொடுத்தது வரவேற்கிறோம். ஹெச்வி கண்டே அவங்க தான் வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஒரு பிராமணர் வந்து ஒரு அமைச்சராக இருந்த இது ரைட் ஹேண்டுன்னே சொல்லுவாங்க சார். ஆமாம், அவர் வந்து அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் வந்து யாருமே அமைச்சரவையில் இடம் இல்லை. ஜெயலலிதா அந்த அம்மா வந்து நடராஜ் அவரை மயிலாப்பூரில் விட்டு வெற்றி பெற வச்சாங்க. அவர் பிராமின் தான், ஆனால் அவர் அமைச்சராகலை. இன்னும் ஒருத்தர் ராமநாதன் நினைக்கிறேன், அவரையும் வெற்றி பெற வச்சாங்க. அவர் ஒரே ஒரு ஆள் தான் வாய்ப்பே கொடுத்தாங்க. கொடுத்ததே ஒருத்தங்க 2 பேருக்கு தான் ஒருத்தங்க தான் கொடுத்தாங்க. கொடுத்த 2 சந்தர்ப்பங்களில் கொடுத்தாங்க. மற்றபடி பிராமினுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக பிரதிநிதித்துவம் கொடுக்கல. அவங்க பிராமின் ஆனா அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமின் நம்புகிறோம், நம்மளை நம்புகிறோம். ஆனால் இந்துக்களுக்கு எதிராக அவங்க எதுவுமே பண்ணலை. அந்த வழிபாடு இதெல்லாம் பண்ணலை. அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை சொல்லலாம். இந்த இந்து தீபாவளி வாழ்த்தெல்லாம் சொல்லி அந்த வழிபாட்டு இந்து நம்பிக்கையை அவங்க சீர்குலைக்கலை. அதே சமயத்தில் பிராமணர்களுக்குன்னு அவங்க அந்த சமுதாயத்துக்கு எந்த பிரதிநிதித்துவம் அவங்க கொடுக்கல. எல்லாம் ஜாதி ரீதியாக தான். இந்த நாடார், அந்த பிள்ளைமார், அவருக்கு இது அப்புறம் வந்து முக்குலத்தோருக்கு இப்படி, அந்த கவுண்டருக்கு இப்படி தான் ஜாதி ரீதியாகவே பிரித்து இவங்க ஜாதி ஒழிக்க போனாங்க. அப்படி தானே, அப்படி ஒரு இதை உருவாக்கி விட்டாங்க. அது வந்து இப்போ மாறியிருக்கு. இவர் 2 பிராமணனுக்கு வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானது. அது இந்து அறநிலைத்துறைக்கு வந்து ரமேஷ் வந்து அது பிராமின், அவருக்கு வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர். அதை தாண்டி இந்து அறநிலைத்துறையுடைய செயலாளராகவும் ஒரு பிராமணரை தான், ஒரு அம்மாவை தான் அவங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமா வீரமணி அவர்கள் பார்க்குறாரு சார். ஆமாம், ஓசி சோரிப்பும் பறிப்பும்ல. எனக்கு என்ன கேள்வின்னா, வீரமணிக்கு இல்லை என்ன பிரச்சனை? அந்த ஆளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பிராமணரை கொண்டு போய் நீங்கள் இந்து அறநிலைத்துறை அமைக்க அது ஆகக்கூடாது. ஏன் ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை இவருக்கு என்ன பிரச்சனை சார்? இவர் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு 1994 ஜெயலலிதாவுக்கு விருது கொடுத்த கும்பல் இது. ஈவேரா திடலில் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தபோது சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அந்த ஆளுக்கு அவங்களுக்கு பட்டமே கொடுத்தாங்க, விருதே கொடுத்தாங்க. இவங்க எப்படி வந்து வந்து பிராமணன் அங்கே இருக்கக்கூடாதுன்னு இவங்க எப்படி சொல்கிறாங்க? சரி, இவர் யாருக்கு பிரச்சாரம் பண்ணார்? திமுக தானே பிரச்சாரம் பண்ணார். கடந்த தேர்தலில் திமுக தானே பிரச்சாரம் பண்ணார். இவருக்குனால ஒரு ஓட்டு இந்த விஜய்க்கு விழுந்திருக்குமா? கிடையாது. இவருக்கு என்ன அருகதை இருக்குது, தகுதி இருக்குது? இவர் போய் நின்றுட்டு நீங்கள் வந்து அங்கே விடக்கூடாது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், இவரை பற்றிய உள்ள ஒரு விஷயம். திருச்சியில் வல்லம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது. பெரியார் மணியம்மை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம். அதுக்கு வேந்தர் வந்து இந்த புண்ணாக்கு, இவர் தான் அதுக்கு வேந்தராக இருக்கார். இருந்து அந்த காலேஜெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூனிவர்சிட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகம் அதில் வேலை பார்க்குறவங்களில் இந்த இட ஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு இதை கொடுங்க, பிசிக்கு இதை கொடுங்கன்னு ஒரு இது கவர்மெண்ட்டில் ஒரு இட ஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த இட ஒதுக்கீடு அங்கே கிடையாது. அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸுக்கு அந்த மாதிரி இடஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. அங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. இவர் என்னத்தை சமூக நீதியை காக்க போகிறாரு? இவர் எப்படி இந்த பட்டியலிடத்தை பற்றி அதுக்கு பாதுகாவலர்னு இந்த ஆள் சொல்லிட்டு அலைகிறாரு. பாதுகாவலர்னு சொன்னால் நீ அதான பிராமணனை இதுக்கு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. வச்சா அவர் வந்து அந்த சமுதாயம் வந்து நீங்கள் அப்போ எஸ்சிக்கு நீங்கள் இடம் கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய குறைஞ்சது பாதி இடத்தையாவது எஸ்சி கொடுக்கலாம்ல, இலவசமாக கொடுத்து அவங்களுக்கு வாழ வைக்கலாம்ல, அவங்கள வந்து முன்னேற்றலாம்ல. ஒரு புண்ணாக்கம் கிடையாது. நீங்கள் வேணால் இதில் போய் விசாரிங்க, அங்கே விசாரிக்க சொல்லுங்கள். யாரைய ஒரு ஆளை வல்லம், திருச்சியில் வல்லம்னு இருக்க இடம். இன்னொன்று அதை நல்லா நோண்டுனீங்கன்னா நிறைய இடம் புறம்பாக்கம் வளைச்சி போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அது 2வது. உண்மையிலே அந்த காலேஜில் வந்து அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வந்து இடஒதுக்கீடு கிடையாது சார். படிக்கிற பிள்ளைகளுக்கும் கிடையாது, வேலை பார்க்குற ஆட்களுக்கும் கிடையாது, இடஒதுக்கீடே கிடையாது. அப்படி ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அது திறமையின் மூலமாக அங்கே வரணும். அப்போ மற்ற இடஒதுக்கீடை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் இப்போ நடத்துகிற ஒரு நிறுவனத்திலே வந்து இடஒதுக்கீடு கிடையாது. நீங்கள் நடத்துகிறீங்க இந்த ஈவேராவுடைய இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, வச்சுட்டு என்ன புக்கெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை ஏன் நாட்டு உடைமை ஆக்கலை? எல்லாரும் படிக்கணுங்கிறதா உங்கள் நோக்கம்னா நாட்டு உடைமை ஆக்கி விடலாம்ல. எல்லாரும் பப்ளிஷ் பண்ணிட்டு போவாங்க. நிறைய பேருக்கு ஈவேராவுடைய கருத்து போய் சேரும்ல. மற்ற மகளாய் வளர்த்த மணியம்மையை கல்யாணம் பண்ணாமல் நீங்களும் மகளெல்லாம் கல்யாணம் பண்ணுங்கன்னு இப்போ எல்லாருக்கும் போய் சேரும்ல. நல்ல விஷயம் தானே உங்களை பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் நாட்டு உடைமையாக்கி விடலாமே, ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக வச்சுட்டே இருக்கீங்க. திமுக ஆட்சிக்கு வரணும். இப்போ இதுலேயும் நம்ம பாருங்கள், அங்கே புக் அடித்து லைப்ரரிக்கு அனுப்புறதுல அதில் கரெக்டாக இருப்பாங்க. அந்த விடுதலை பப்ளிகேஷன்லேருந்து புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி பழையபடி அங்கே வாங்கி வச்ச புக்கெல்லாம் அப்படி ஓரம் தள்ளிட்டு பழையபடி வாங்கி வை, எனக்கு பணம் கொடு, அவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக செய்வாங்க.
கவர்மெண்ட் விளம்பரத்தெல்லாம் எங்கள் விடுதலை பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கை வரதே வெளியே தெரியாது. ஆனால் அது கொடுங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க. அவ்வளவா பித்தலாட்டம் 420 வேறு. அப்புறம் கேட்குறேன், ஏன் இந்த திராவிட கழகம் என்ன உங்கள் குடும்பத்துக்கு எழுதி வச்சிருக்கு? அதுக்கு ஒரு எஸ்சியில் ஒருத்தரை கொண்டு போய் தலைவராக்க வேண்டியதானே? ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பின்னாடி உங்கள் மகன் அன்பழகன், அது மட்டும் எப்படி? ஆமாம், ரெடி பண்ணி எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இவருக்கு அவர் நிர்வாகம் இப்போ அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து அவர் தான். ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டில் படிக்க மாட்டார், வெளிநாட்டில் தான் படிப்பார், எல்லாம் இருக்கிறதுலாம் வெளிநாட்டில் தான். ஆனால் இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு மட்டும் உரிமையாளர் அவர். இவருக்கு பின்னாடி இவர் சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு. இந்து கோயில் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? அங்கே போனால் அங்கே ஒன்றும் கிடையாது சார். அவங்க நோக்கம் என்னன்னா, இந்து கோவில் வழிபாட்டு முறையை சிதைக்கணும். இந்து கோயில் வழிபாட்டு முறையை சிதைக்கணும். வழிபாடு கோயிலுக்கு எவனும் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல் அந்த பிராமணன் அங்கே பூஜை வைக்கக்கூடாது. பிராமணர்கள் அங்கே பூஜை வச்சாங்கன்னா அவங்க அந்த ஆச்சாரமாக கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. தண்ணி அடிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் தண்ணி அடிக்க மாட்டாங்க. மற்ற நான்வெஜ்ஜெல்லாம் இயல்பாகவே சாப்பிட மாட்டாங்க. எதை என்ன செய்யணுமோ அந்த மந்திரங்களை என்னென்ன மந்திரங்களை சொல்லணுமோ கரெக்டாக சொல்லுவாங்க. என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணுமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த குலத்தில் பிறந்தவங்க வழியே அவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அது சொல்லி இதில் இல்லை, குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். அது காலங்காலமாக அவங்களுக்கு அது வந்துட்டு இருக்கு. நான் இப்போ வேதத்தை படிக்கணும், நான் தான் போய் படிக்கணும். படித்து தெரிஞ்சு அதெல்லாம் புரிஞ்சு அப்புறமா தான் வரணும். அவங்களுக்கு அப்படி இல்லை. பிறக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அவங்க அதை பின்பற்றிட்டு வராங்க. கடவுளுக்கு பயந்த சோபத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தை ஒழிச்சிடலாம், கோவில் வழிபாட்டை ஒழிச்சிடலாம், கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்களையும் ஒழிச்சிடலாம், மதம் மாற்றம் நல்லா நடக்கும். இது வெள்ளைக்காரன் காலை கழுவி குடித்த ஈவேராவுடைய வம்சங்கள் தானே. இவங்ககிட்ட வேற என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? அதனால தான் இவங்க அதுக்கு போராடுறாங்க. ஐயோ மதம் மாற்றத்துக்கு இப்போ பிராமணன் வந்துட்டான்னா ஆச்சாரமாக எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிப்பா. கோவிலில் உள்ள பக்தி மயம் கொஞ்சம் கூடிரும். பக்தி அங்கே கொஞ்சம் வேற நடவடிக்கையும் எடுத்து விட்டாங்கன்னா பக்தர்கள் கூட்டம் கூடுதல் வந்துடும் கோயிலுக்கு. அப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு வரக்கூடாது. அதுக்கு தான் ஒரு பதட்டமாகறாங்க. ஏன்னா அந்த அம்மாவும் பிராமின், இவரும் பிராமின். அப்போ கரெக்டாக சில விஷயங்களை இந்த சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு இந்து தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தி விடுவாங்க. அது செயல்படுத்திடக்கூடாது. அதனால அதை பண்ணிவிட வேண்டும். பட் இருந்தாலும் ரமேஷ் அவர்கள் அந்த HRNC மினிஸ்டர் இருக்கிறவர் ஒரு பெரியாரிஸ்டெல்லாம் பார்க்க முடியுது சார். அவர் பெரியாருக்கு மாலை அணிவிக்கிறதாகட்டும், அவரோட பிறந்த நாளுக்கு போஸ்ட் போடுறதாகட்டும், அவருடைய கொள்கைகளை பின்பற்றதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரு. இந்த விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் கட்சிக்கு தலைவர் கிடையாது. ஜோசப் விஜய் தான் கட்சியினுடைய தலைவர். இவர் அந்த கட்சியில் இருந்த ஒரு நபர். ஜோசப் விஜய் இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். ஒரு பிராமண சமுதாயத்திலேருந்து ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பிராமண சமுதாயத்தில் பிறந்தாலும் அவர் அந்த ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர். அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் நடிச்சியாவது நானும் ஈவேரா உன்னுடைய கொள்கை தலைவனை நானும் ஏற்றுக்கிட்டேனையாவது காணிக்கிறதுக்கு அவர் நடிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் அவரை குற்றம் சொல்கிறீங்க. வாலின் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கவிஞர் இருந்தார்ல, அவர் யாரால் வெளியே வந்தார்? எம்ஜிஆரால் தானே. திரையுலகத்தில் மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கு காரணமே எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு அந்த ஆளு போய் கருணாநிதிக்கே வாழை பிடிச்சிட்டாலே இல்லை. அது என்ன பாலிசி அது? நான் அந்த ஸ்ரீரங்கத்தில் நான் முத அங்கே இருக்கும்போதே ஈவேரா கலந்துக்கிட்டு அந்த இதுக்கு தான் பாட்டு எழுதுன்னு என்ன பாராட்டினாரு, எனக்கு பட்டம் கொடுத்தாருன்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருந்தார். அவரை ஏன் குற்றம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சந்தர்ப்பவாதின்னு சொல்லலாமா? எங்கே சோறு கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிட போயிடுவாங்கன்னு சொல்லலாமா? ரமேஷனா குற்றம் சொல்லலை சார். அவர் இப்போ தான் வந்திருக்கு. அவருக்கு வழி விடுங்க. ஒரு பிராமணனுக்கு ஒருத்தன் வாய்ப்பு கொடுத்துருக்கான், நீங்கள் கொடுக்கல. பிஜேபியில் 27 பேரில் எத்தனை பேரை பிராமணன் இப்போ வாய்ப்பு கொடுத்தீங்க? அதை சொல்லுங்கள். நேரடியாக நம்ம சுய பரிசோதனை பண்ணணும். ஏன்னா நீங்கள் பிராமண சமுதாயத்தினுடைய பங்களிப்பு பிஜேபிக்கும் RSS இல்லைன்னுலாம் நிராகரிக்க முடியாது. இந்து தர்மத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு சமுதாயத்தை போட்டு மிதின்னு ஒரு 60-70 வருஷம் சுதந்திர அடையதுக்கு முன்னாடியே வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது பிராமண சமுதாயம். அதுதான் ஒரிஜினல் உண்மை. அங்கே தான் ஆர்ஜினல். அதுலேயும் இந்த வாஞ்சிநாதன்லாம் வெள்ளைக்காரன் கலெக்டர் ஆஸ் கலெக்டரை சுட்டு கொண்டு விட்டார். அவருடைய சுட்டு கொண்டாரு. வாஞ்சிநாதனுடைய நினைவிடம்ல அவருடைய கல்லறை எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எங்கே புதைச்சாங்க சொல்லுங்கள்? இல்லை எங்கே எரிச்சாங்க சொல்லுங்கள்? கிடையாது. ஆனால் அந்த வெள்ளைக்காரன் கலெக்டருக்கு ஆஸ் கலெக்டருக்கு அங்கே ஒரு சமாதியை வச்சு பாளையங்கோட்டையில் இன்னமும் அதை போய் வருஷம் அங்கே ஒரு கும்பல் போய் இடந்து மாலை நினைவு நாள் அன்னைக்கு மாலை போட்டுட்டு கிடக்கு. என்ன செய்ய போகிறீங்க? வாஞ்சிநாதனுடைய உடலை வெட்டி காக்காக்கும் கழுகுக்கும் போட்டவன் தான் வெள்ளைக்காரன். அந்த வெள்ளைக்காரன் ஒசத்தின்னு ஒரு குரூப்பு சொல்லிட்டு கிடக்கு. இவர் ஜாதி வெறியன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை. வெள்ளைக்காரன் ஆட்சியாளர்களை சுட்டு கொன்னது வாஞ்சிநாதன், ஒரு பிராமணன். இவன் சுட்டு கொன்னது லண்டன் வரைக்கும் எதிரொலிச்சுது. லண்டனில் இனிமேல் அங்கேருந்து எவனும் இங்கே வரமாட்டான். கலெக்டர் வர்றதுக்கு தயக்கப்பட்டாங்க. இனிமேல் அங்கே போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ அது யாருன்னு பார்க்கும்போது அவன் பிராமணன், ஜாதினால பிராமணன். இங்கே ஜாதி கட்டமைப்பு இருக்குது. அதை வெள்ளைக்காரன் நேரடியாக இங்கே உள்ள பிராமண சமுதாயத்துக்கு எதிரானா மற்ற சமுதாயமும் சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா சுதந்திர போராட்ட காலம்.
எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏற்கனவே ஒன்று சேர்ந்து தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ளால கொலையடிச்சு பிரித்து விடணும். அதுக்கு ஒரு கைத்தடி தேவைப்பட்டுச்சு. அந்த கைத்தடி தான் ஈர வெங்காயம் ஈவே ராமசாமி நாயக்கர். கரெக்டாக பிடிச்சாங்க. சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாரா இல்லையா? வேண்டான்னு சொன்னவரை எப்படி நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க? சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரமே வேண்டாம், நீ வெள்ளைக்காரனே, நீ எங்க இந்தியா முழுக்க சுதந்திரம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை தமிழகத்தை சென்னை மாகாணத்தை மட்டுமாவது நீ வந்து லண்டன்லேருந்து ஆட்சி செய்யன்னு சொன்ன ஆகச்சிறந்த வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை இவர். அவரை எப்படி நீங்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு வகையில் அவரை முன்மாதிரியாக எடுக்க முடியுமா? வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ணது அது நீங்கள் எடுக்க முடியாது. வேற நீங்கள் வந்து மனைவி கூட படுத்துக்க, உங்களுக்கு வந்து யாரு கூட வேணாலும் நீங்கள் வந்து உனக்கு காமம் வந்துச்சுன்னா படுத்துக்க, கூட பிறந்தவங்க கூட படுத்து, இப்படியெல்லாம் ஒரு கலாச்சார சீரழிவை சொன்னவர். வேற நீங்கள் வந்து தமிழ் வந்து அது காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவர். திருக்குறளை வந்து மலம்னு சொன்னவர். இவர் எந்த வகையில் எந்த இதுக்கு கலாச்சாரத்தில் எடுத்துக்கிட்டீங்களா? எதில் ரோல் மாடலாக எடுப்பீங்க? ஏன் திமுக காரெல்லாம் சொல்ல வேண்டியது தந்தை பெரியார் போல நீங்கள் 16 பெற்று வாழுங்கன்னு சொல்லிட்டு மணமக்களை வாழ்த்த வேண்டியது தானே? 2 பொண்டாட்டி கட்டி நீங்களே வளர்த்த மகளை, இல்லைன்னா நீங்களே கல்யாணம் பண்ணி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்த வேண்டியது. ஏன் வாழ்த்த மாட்டேங்கிறீங்க? அதையும் அதுக்கு மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாழ்த்துங்க, அதேமே வாழ்த்துங்க, பெரியார் மாதிரி வாழுங்க, வளர்த்த மணியம்மை வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ணுங்க பிறகு பிற்காலத்தில், அதையும் சொல்ல வேண்டியதுன்னு சேர்த்து. ஒன்றும் கிடையாது. இவனுக்கு வந்து வெள்ளைக்காரனுக்கு காலை கழுவி குடிச்ச கும்பல், அதனுடைய வழித்தோன்றல்கள், இவங்களுக்கு இன்னும் வெள்ளைக்காரனுடைய விசுவாசத்தை காணிக்கணும்னு நினைக்கிறாங்க, காணிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு துணுக்கு செய்தி சொல்கிறேன். அதாவது ஆஸ் கலெக்டருடைய நினைவிடம் ஒன்று தூத்துக்குடியில் இருக்குது. அந்த சாலைக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? வஉசி சாலை. சிதம்பரம் பிள்ளை, செக்கிழுத்தை செம்மல், அந்த சமயத்திலேயே கோடிக்கணக்கான இன்னைக்கு உள்ள மதிப்பு, அன்னைக்கு ரூபாய் மதிப்பில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரர், நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரர், சொந்தமாக ஸ்கூலெல்லாம் கட்டினவங்க. அவர் படிக்கிறதுக்குன்னு ஒரு பள்ளியிடமே கட்டி கொடுத்தது அவங்க அப்பான்னு சொல்லுவாங்க. அப்பா எவ்வளோ பெரிய வசதியான குடும்பம் அவர் செக் எழுத்து கடைசியில் வந்து ஒரு கடையில் வேலை செய்து எண்ணெய் வித்துட்டு வாழ்க்கையை நடத்தினார். அவ்வளோ சொத்தையும் சுதந்திரத்துக்காகவே விட்டார். அவர் அந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த ஆஸ் கலெக்டர். தூத்துக்குடியில் கோரல் மில்லுன்னு ஒரு மில்லு, அந்த மில்லில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக இவர் வந்து அந்த மில்லில் உள்ள ஊழியர்களுக்கு ஆதரவாக போராடி நீதியை வாங்கி கொடுத்தது வஉ சிதம்பரம் பிள்ளை. வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஒன்றும் இல்லை, 2 கப்பலை விட்டு அவனுடைய தொழில் மூலமாகவே பொருளாதாரத்தை அவனுக்கு முடக்கினாலும் வந்து வஉ சிதம்பரம் பிள்ளை. அதனால அவரை எதிரியாக மாற்ற அப்போ தூத்துக்குடியில் இருந்து வந்து அந்த ஆஸ் கலெக்டர் ஒரு அதிகாரியாக இருந்தவன். அப்போ இந்த இவங்களை வந்து கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கணும்னு சொல்லி இவரும் சுப்பிரமணிய சிவா 2 பேர்த்தையும் வந்து ஜெயிலில் அடைச்சி 41 ஆண்டுகள் டபுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சாங்க. அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் போச்சுது. அதில் ஜெயிலில் கொண்டு அடைச்சதன் மூலமாக வெகுண்டொழுந்த நிறைய இளைஞர்கள் ஒரு ஆள் தான் வாஞ்சினார். நெல்லையில் வந்து பெரிய கலவரமே நடந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, 4 பேர் செத்து போயிருக்காங்க. இதெல்லாம் அப்போ நடந்த பெரிய கலவரங்கள். அதனால அவர் நெல்லை பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து வேற ஜெயிலுக்கெல்லாம் மாற்றி கடைசியில் கோயம்புத்தூர் கொண்டு போய் அங்கே செக்கிலுக்கு வச்சு சின்ன பின்னமாக வைக்க அவருக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணாங்க. இதுக்கு காரண கர்த்தவாக இருந்தவன் அந்த ஆஸ் கலெக்டரு. அவனுடைய நினைவிடத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு இடத்த அங்கே வச்சுக்கிட்டு அதை இப்போ கழிஞ்ச 5 வருஷத்துக்குள்ள இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தோடனே முத புதுப்பிச்சாங்க. அதை வெள்ளைக்காரன் ஏதோ நினைவு பண்ணாமல் கட்டி வச்சுட்டான். அதை இடித்து தூர தள்ளிட்டு அதில் இடத்துல வேற ஏதாவது உபயோகத்துக்கு அரசாங்க இதுக்கு தேவைப்படுறதை பயன்படுத்தியிருக்கணும். நீங்கள் அதை செய்யாமல் அந்த நினைவிடத்தை அப்படியே போட்டு வச்சுட்டாரு காமராஜர். அது அவருக்கு நாலேஜும் போயிருக்காது, கவனத்துக்கு இல்லாமல் அது அப்படியே குப்பை மேடாக கிடந்து போச்சு, புல் புதராக மண்டி போச்சுது. அந்த புதர் மண்டலங்கள்லாம் சுத்தப்படுத்தி அப்புறம் நம்ம வரி பணத்தில் பண்ணவங்க தான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம். இவங்ககிட்ட வேற என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? இவங்க நோக்கம் வந்து இன்னமும் அந்த எனக்கு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இன்னும் ஏன் வந்து அந்த ஈவேரா அந்த திடலுக்குள்ளால அந்த ஐடி அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் ஏன் இன்னும் நுழையலை, இன்னும் ஏன் சோதனை நடத்தலை? இதெல்லாம் வெளிநாட்டுக்கு நேரடியாக ஏதோ அண்டர்லிங்கில் இருந்து வேலை செய்துட்டு கிடக்கு, செய்கிறதெல்லாம் தேச துரோக வேலை. ஏன் இன்னும் சோதனைகள் எல்லாம் ஒன்றும் நடத்தலை? இதுக்கு உள்ள நடத்தினா தானே உண்மை என்ன எவ்வளோ மோசடிகள் இருக்குன்னு தெரியும். ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி செய்வாங்களான்னு பார்ப்போம். உங்கள் பொன்னான நிலைபாலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.